மூன்றாவது, கார் வச்சுருந்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா, டயர்ஸு செக் பண்ணுங்கள். கரெக்டான அந்த பிஎஸ்ஐ நீங்கள் வைக்கணும். கரெக்டான ப்ரெஷர். அப்போ தான் உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு கரெக்டாக 23 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு சொன்னால், டயரில் வந்து நீ வந்து சரியாக ப்ரெஷர் கொடுக்கலன்னா 17 தான் கொடுக்கும். ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் உங்களுக்கு டவுன் ஆகிடும். எஃபிஷியன்சி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரெஷர் கரெக்டாக உங்கள் கம்பெனி கார் என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதை வச்சிங்கன்னா எஃபிஷியன்சி, ஃபியூவல் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபியூவல் நம்ம நல்லா திறமையாக யூஸ் பண்ணோம்னா நிறையா கார்பன் கரிவழி நம்ம அட்மாஸ்பியரில் போடாமல் கம்மியாக போடுவோம். நம்ம இயற்கையும் பாதுகாப்பு அடையும். அது மட்டும் இல்லை, கடலும் அந்த கார்பனை எடுக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகும். ஸோ அந்த 3வது காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்யணும். 4வது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டெலிவிஷன், கம்ப்யூட்டர் ப்ளஸ் அதர் என்டர்டெயின்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளக்கை உருவிடுங்க. சுவர்லேருந்து ப்ளக் எடுத்துடுங்க. இந்த ஸ்டாண்ட் பை மோடில் ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை விட்டுட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெளியே போகும்போது அந்த ஸ்டாண்ட் பையில் கூட அது பவர் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நிறையா நம்ம கறி வழியை போட்டுக்கிட்டே இருக்கும், கார்பன் எகிரிக்கிட்டே இருக்குது. கடலுக்கு தான் ப்ரெஷர். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள். சொல்லப்போனால் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. ஃப்ரிட்ஜு மட்டும் தனி லைன் கொடுத்து வச்சுக்கிடுங்க. இது மாதிரி செய்யும்போது கடலை நம்ம காப்பாற்றலாம். 5வது, நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக புஷ்னு வரதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அந்த சுறா, பால் சுறா, சின்ன சின்ன குழந்தைங்களை வாங்காதீங்க. தயவுசெய்து மீன் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் வாய்ஸ் சாய்ஸ் நல்ல ஃபிஷ்ஷாக, அதுவும் முக்கியமாக ஏழைகள் பிடிக்கின்ற ஃபிஷ்ஷு கடற்கரை ஓரத்தில் அவங்களே விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்குங்க. பெரிய பெரிய மார்க்கெட் ஃபிஷ் எல்லாம் ட்ராலிங் பண்ணி பெரிய ஷிப்பில் பிடிச்சின்னு வந்து இம்போர்ட் பண்ணுற ஃபிஷ் எல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் அது. ஸோ நம்ம கடலில் ஏழைகள் பிடிச்சின்னு வர்ற மீனை நம்ம வாங்கி நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கருத்தை நீங்கள் செய்யுங்க.